ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் KKVNA Vlogs. இனிமையான இது எங்களுக்கு பாசமடின் மகிழ்வான காலை வணக்கம். காலை வணக்கம்னு சொல்லிட்டு இருக்கேங்க. ஆனால் இப்போ அப்லோட் பண்ணியிருக்க டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐம் ஸோ சாரி. ஸ்டில் 7 days 7 வீடியோ சேலஞ்சை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுன்றதுக்காக தான் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த டைமில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். கைஸ், யூ பிலீவ் இட் ஆர் நாட், இந்த வீடியோக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 9:57 ஆகுதுங்க. ஸோ வீடியோ அப்லோட் ஆகிறதுக்குள்ளே எந்த டைம் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு அப்லோட் இட். இன்னைக்கு வீடியோ வந்து சிம்பிளான டே இன் மை ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் நேற்று vlog பார்த்துருப்பீங்க. அம்மா அப்பாலாம் என்னோட தான் இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து அம்மா ஊருக்கு கிளம்பியாச்சு. அப்பா மாத்திரம் தான் எங்களோட ஸ்டே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும், என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போயுமே இட்லி, சாம்பார், தோசை இது போல் சவுத் இண்டியன் ரொட்டீன் தான் இருக்கும். பட் இன்றைக்கி ஒரு சேஞ்ச்காக எனக்கே ரொம்ப போர் அடிச்சிருச்சுங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் மேக்கிங் பிரெட் ஆம்லேட் டுடே. அது வந்து பிரெட் ஆம்லேட்டுக்கு வந்து ஐ எம் மேக்கிங் க்ரீன் சட்னி டூ. அன்றைக்கி வந்து அரவிந்த் தான் என்ன கேமரா பண்ணிகிட்டு இருந்தாருங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ரிகார்டிங் யூடியூப் தான். வெதர் டு கோ வித் லாங் ஃபார்மேட் ஆர் ஷார்ட் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போல்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா எங்களோட கான்வர்சேஷனே இதை பற்றி தாங்க இருக்குது. பீயிங் அ ஸ்மால் யூடியூபர், நிறைய லேர்னிங்ஸ், நிறைய கொஷின்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருக்கும் இதை பற்றி எனக்கும் அரவிந்துக்கும். அந்த டிஸ்கஷன் பண்ணிகிட்டே ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் மை ஃபேவரட் பிரெட் ஆம்லேட்டுங்க. ஸோ சிம்பிளான பிரெட் ஆம்லேட் தான். பட் ஸ்டில் அந்த க்ரீன் சட்னியோட ப்ராப்பராக சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நானும் அஜயும் கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டோங்க. ஒரு சின்ன பர்சனல் ஒர்க் இருந்தது. ஸோ அந்த ஒர்க் முடித்த உடனே வேளச்சேரி தான் போயிருந்தோம். பக்கத்துலேயே ஃபினிக்ஸ் இருந்ததுனால அஜய் கிட்ட நான் சொன்னேன், வா ஃபினிக்ஸ் போகலான்னு சொல்லிட்டு. ஹி செட் ஓகே. அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயாச்சுங்க. ஸோ போன உடனே கீழே வந்து H&M பார்த்த உடனே ஸோ ஐ செட், அஜய் கொஞ்சம் டிஷர்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவனுக்கு பிடிச்சப்படி ஒரு 2 டிஷர்ட்ஸ் எடுத்திருந்தான். வீக் டேஸ்ன்றதுனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுங்க. ஷாப்பிங் பண்ணுறதுக்குமே அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அன்றைக்கி ஷாப்பிங் பிளானே இல்லைங்க. ஜஸ்ட் லைக் தட் தான் கிளம்பி உள்ளே வந்தோம். அதான் சொன்னேனே, சம்டைம்ஸ் ஷாப்பிங்குன்னு சொல்கிறப்ப ஷாப்பிங் பண்ண மாட்டோம். சும்மா வர்றப்ப ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அஜய்க்காக தான் 2 டிஷர்ட்ஸ் எடுத்திருந்தேன் அன்றைக்கி H&Mல. H&M வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனாலும் அதனோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. எத்தனை பேருக்கு H&M ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ குயிக்காக ஷாப்பிங் முடிச்சுட்டு நானும் அஜயும் கிளம்பியாச்சு. கிளம்பி நேராக வீட்டுக்கு போகலைங்க, இன்னொரு ஒர்க் இருந்தது. ஸோ அரவிந்த் மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு 1:30க்கு எங்களோட வந்து வேளச்சேரி சிக்னல் கிட்ட வேளச்சேரி சிக்னல் இல்லைங்க, துறைப்பாக்கம் சிக்னல் கிட்ட அப்பாவும் அரவிந்தும் ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் வீட்டிலேருந்து வரும்போதே ஆக்சுவலாக நான் குக் பண்ணிட்டு தாங்க வந்துட்டேன் லன்ச்சு. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு போகலான்னு தான் நினச்சோம் நாங்கள் வெளியே. பட் ஆல்ரெடி டைம் ஆனதுனால அரவிந்த் கிட்ட நான் சொன்னேன், அப்பாவும் இருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் இன்கேஸ் டைம் ஆச்சுன்னா அவங்க எடுத்துகிட்டு வரதுக்காக நீட்டாக பேக் பண்ணியே வச்சுருந்தேன். அவங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியாச்சுங்க. ஸோ நாங்கள் போகிற வழியில் A2Bல கொஞ்சம் சேவரிஸ் வாங்கிக்கிட்டோம் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்காக. சேவரிஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோங்க. அண்ட் கரெக்டாக அப்பாவும் அரவிந்தும் வந்து துறைப்பாக்கம் சிக்னல் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள பிக் பண்ணிவிட்டு நேராக நாங்கள் கிளம்பியாச்சு. ஒரு சின்ன ஷாப்பிங்காக தாங்க அன்றைக்கி கிளம்பியிருந்தோம். ஈசிஆரில் வந்து அந்த ஷாப்பிங் முடிச்சாச்சு. அண்டு முடிச்சுட்டு அங்கே வாங்கின ப்ராடக்ட்டுக்கு வந்து டெலிவரி வந்து அகெயின் ஃபினிக்ஸ் மாலில் தான் நீங்கள் போய் பிக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ மறுபடியும் பாருங்கள், காலையில் போன இடத்துக்கே மறுபடியும் திரும்பி வந்தாச்சு நாங்கள். ஸோ ஃபினிக்ஸ் மால் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இன்றைக்கான vlog இவ்வளோ தாங்க. இதோட நாளைக்கு இன்னொரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye-bye from KKVNA Vlogs. Stay happy, stay healthy guys. Bye-bye. Have a good day.